ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பானு சாமி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே கிறிஸ்பியான முறுமுறுன்னு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இது சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்னே சொல்லலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி முறுமுறு வெண்டைக்காய் ரெசிபிலாம் நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேப்பங்கிழங்க வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் இங்கே 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். கடாயில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடியை போட்டு இது 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணுங்க. அந்த சமயத்தில் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இது ஆறின பிறகு இது மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி எடுத்துருங்க. நல்லா வெந்துடுச்சுன்னா தோல் அழகாக இந்த மாதிரி வெளில வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக இருக்குங்க. நல்லா வெந்துடுச்சுன்னா இதெல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். சப்போஸ் உங்ககிட்ட இந்த வெறும் மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நார்மல் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு தான் நமக்கு கிறிஸ்பியாக கொடுக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கையாலேயே கலந்து விட்டுருங்க. சப்போஸ் உங்ககிட்ட வெறும் மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூளை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கையால் கலந்து விட்டுருங்க. இப்போ நாம் இதில் எடுத்து வச்சிருந்த சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேப்பங்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக சேப்பங்கிழங்குல நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கலந்துக்கணுங்க. ஒரு நிமிஷம் நல்லா இதை கையாலேயே கலந்துக்கோங்க. இந்த சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்னே சொல்லலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். தண்ணி சேர்க்க வேணாங்க. ஏன்னா சேப்பங்கிழங்கு நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து ஒரு பக்கமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருந்த சேப்பங்கிழங்கை இதில் சேர்த்துருங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இங்கே இதோடைய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேப்பங்கிழங்கெல்லாம் வறுக்கும் போது நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்க. மூடியை போட்டு மூடாதீங்க. இதை நம்ம 10 நிமிஷம் மிதமான சூட்டில் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் மூடியை போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து தண்ணி விடும். அப்போ இது கிறிஸ்பியாக வராது. அதனால மூடியை போடாமல் அப்பப்போ இதை நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மொறுன்னு இருக்குங்க. இது குக் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க எடுக்கும். 10 நிமிஷத்தில் நடுவில் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை எல்லாமே போகும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்பி ஆகிட்டே வரும். அது நமக்கே தெரியும். மேலே ஒரு கோட் மாதிரி வருங்க. நீங்கள் எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா முறுன்னு தெரியும். அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை அணைச்சிருங்க. இங்கே நான் கரெக்டாக எக்ஸாக்டாக 10 நிமிஷம் இதை குக் பண்ணுங்க. பாருங்கள், சூப்பராக முறுன்னு சேனைக்கிழங்கு வறுவல் நமக்கு ரெடி ஆயாச்சு. இந்த சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு செஞ்சு கொடுங்க. யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.